அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம இதில் வந்து நிஃப்டி 15 டைரக்ஷனை மட்டும்தான் சொல்கிறோம். அது அந்த ப்ரைஸை கிராஸ் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி 50 அதே டைரக்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் எகைன் இன்னொரு வேல்யூக்கு ரீச் ஆகும் பொழுது அது அடுத்த ட்ரெண்ட் அதே கண்டினியூ ட்ரெண்டாக இருக்கணும், இல்லை ஆப்போசிட் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வைத்து ட்ரெண்டை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி யூடியூபு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பப்ளிக் டொமைனில் யாரும் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. முதல்ல இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதையும் சேர்த்து தான். நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ட்ரேடு வந்து லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான், மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கேற்றா போல் அவ்வளோ பெட்டரான ட்ரேட் இருந்தால் எடுங்க, இல்லையா விட்டுருங்க. இன்னைக்கு 24,300 புட்டு 88 rupees சப்போர்ட் எடுத்தால் நிஃப்டி 50 இறங்கும். அதே 24,300 புட்டு 88 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா நிஃப்டி 50 ஏறும். 88 இந்த ஸ்ட்ரைக் 88 வரல, நான் என்ன பண்ணுறது? தவிர்த்துடுங்க யூடியூப் பார்க்குறவங்க. ஏதாவது ஸ்டூடெண்ட் தெரியாது, எங்கே போனாலும் இப்போ அது இங்கே வராமல் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு, இங்கே இருக்கிற இங்கே வேற ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கும். அது இல்லை அங்கே வராமல் கீழே ஓப்பன் இங்கே போயிடுச்சு, அங்கே வேற வேல்யூ இருக்கும், அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? நீங்கள் யூடியூப் பக்கம் இந்த இடம் இருக்கும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். உங்கள் டெக்னிக் எந்த டெக்னிக் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து எதுவுமே பார்க்கறதில்ல, மேக்ஸ் வேல்யூ எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன், மார்க்கெட்டுக்கு முன்னாடியே எல்லாமே கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். என்ட்ரி எங்கே, எக்ஸிட் என்ன, யாரை எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எல்லாமே. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் 88 மேலே போனாலும் ஒரு வழியிலேருந்து திரும்பணும், ஆறு அகைனர், அப்போ இங்கே ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வழியிலேருந்து திரும்பணும் இங்கே, அப்போ இங்கே ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். இப்போ 1000 பாயிண்ட் அது போல் எங்கெங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும், இறங்குனா எங்கெங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி இறங்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பிஃபோர் கால்குலேஷனாக வச்சுக்கோம். இது நடந்திருக்கா இல்லையான்னு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த FIDA டேட்டாஸ், அந்த பொசிஷன் டேட்டாஸ் வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் டெலகிராமில் அது யூடியூப்ல போட தனியாக போடுங்க அப்படின்னு கேட்டதுனால தான் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.